ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வானத்திலும் பூமியிலும் அவரை தவிர வேறு ஒருவரும் ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்ளுவதற்கும் அவரை தவிர ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கும் ஆராதனைக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே எல்லாம் நமக்கு கூடும். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு என்கிற நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவ்வளவு பெரிய நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, அதுதான் இயேசுவின் நாமம் என்று தெரிந்தவர்கள் சேர்ந்து என்னோடு பாடுங்க. ஒருவேளை நம்ம இந்த கன்வென்ஷன் பாடல்களில் இருக்குமையானால் இருக்கும் அந்த பாடல் 6வது பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya. சொல்றேன், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவருடைய நாமத்திற்கு முன்பதாக முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே என்று அறிக்கை பண்ணும். ஹalleluya. அப்படி ஒரு வல்லமையான நாமத்தை நாம் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வல்லமையுள்ள நாம நிறைய நேரத்தில் நமக்கு தெரியறது இல்லை. இயேசுவின் நாமத்தினுடைய மகத்துவங்கள் புறஜாதிகளுக்கு தெரிகிற அளவுக்கு கூட நிறைய நேரத்தில் நம்ம யூஸ் பண்றது இல்லை. அவ்வளவு வல்லமையுள்ள நாமத்தை நாம் கொண்டிருக்கிறோம். இயேசு என்று கூப்பிடும் பொழுது அவர் உடனே இறங்கி வருகிறார். ஹalleluya. அவர் மனதுருகுகிற கர்த்தரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்திலே நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே இயேசு என்று கூப்பிடும் பொழுது அவர் நம்மை இறங்கி வந்து நம்மை ரட்சித்து நமக்கு அற்புதம் செய்து நம்முடைய பாவங்களை மன்னித்து இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம எந்த அளவாய் நம்ம அவரை கூப்பிடுறோம். ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டவர்களாக அந்த நாமத்தை அறிக்கை பண்ணி அவரை ஆராதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தவிர எனக்கு வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம், அந்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம், இயேசு என்கிற நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமம் அது சொல்லுவோம். இயேசுவின் நாமம் அது சொல்லுங்க. மனுஷருக்குள்ளே, மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இன்னொரு விசையாய், மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. வேற எந்த நாமத்தினாலும் மன்னிப்பு இல்லை, வேற எந்த நாமத்தினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. யாரை கூப்பிட்டாலும், மனுஷரையோ அல்லது வேதத்தில் இருக்கிற எந்த பரிசுத்தவான்களுடைய நாமத்தை கூப்பிட்டாலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு என்கிற நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, பாவத்திலிருந்து மீட்பு உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படி ஒரு வல்லமையுள்ள நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுவோமா, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்களோ? அதை உணர்ந்து பாடுவோம். உண்டு, அவர் நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. கரங்களை தட்டி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து.
சொல்லுங்க, சர்வ வல்லவர், சர்வலோகத்தின் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணட்டும். எல்லாரும் வாய் திறந்து இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை செய்து ஹல்லேலூயா இயேசுவே ஆண்டவர் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷருக்குள்ளே வல்லமையான எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு வேறொரு நாமம் இல்லை. முழு பலத்தோடு கூட கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த நாமத்தை நாம் எல்லாரும் தொழுது கொள்ளுவோமாக. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக சகல நாவுகளும் அறிக்கை பண்ணப்படும். அவருக்கு முன்பதாக சகல முழங்கால்களும் முழங்கால் படியிடப்படும். அப்படிப்பட்ட உன்னதமான நாமத்தை இந்த கால நேரத்தில் நாம் எல்லாரும் அறிந்தவர்களாக ஓ ஹல்லேலூயா முழு பலத்தோடு கூட இந்த கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு அவர்கள் ஜெபிக்க புறப்பட்டு போகும் பொழுது மற்றவர்களிடத்தில் இருக்கிறதை போல வெள்ளியும் பொன்னும் ஒன்றும் அவர்களிடத்தில் இல்லை. முடமாய் இருந்ததான, சப்பானியாய் இருந்ததான ஒருவனை கண்டு அவனுடைய அங்கலாய்ப்பை கண்டு பேதுரும் யோவானும் சொன்னாங்க, எங்களிடத்துல வேற ஒன்றுமே இல்லை, எங்களிடத்துல இருப்பது ஒன்றே ஒன்றுதான், இயேசு என்கிற நாமம் ஒன்று மாத்திரம்தான் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தினாலே எழுந்து நட என்று கட்டளையிட்டார்கள். அவன் உடனே எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். இன்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, நம்மிடத்தில் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நம்மிடத்தில் இருப்பது ஒன்றே ஒன்று. ஆமென், ஹalleluya ஹalleluya. இயேசு என்கிற நாமம், அந்த நாமத்திலே நாம் கேட்பதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நாமத்திலே அற்புதம் உண்டு, அந்த நாமத்திலே சுகம் உண்டு, அந்த நாமத்திலே விடுதலை உண்டு, அந்த நாமத்திலே அற்புதம் நடக்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு ஒரு நாமம் எனக்கு இல்லை, நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹalleluya. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய சரீரத்திலே ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய தொடுதலை நாம் உணரக்கூடிய நிலைமையில அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக, ஏதோ வந்தோம் பாடினோம், ஒருத்தர் பார்த்தோம் சந்தித்தோம் போனோம் என்பது அல்ல. கர்த்தர் இந்த ஆராதனையில என்னை சந்தித்தார், கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஹalleluya. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஆராதனை வேளையில நான் கர்த்தருடைய வல்லமையை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட சாட்சியோடு கூட இங்கிருந்து நாம் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வின கட்டுகள் முறியும். அதற்கென்று வேறு நாமம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் எனக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆமென். ஆங்காங்கே யாரும் வேடிக்கை பார்க்காமல் சபைக்குள் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆமென், எல்லாரும் வயோதிபர்கள் எல்லாரும் இணைந்து அந்த இயேசு என்கிற நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்த 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 ஆமென் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஹல்லேலூயா தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒருவரே உயர்த்தப்படுவாராக. அவர் ஒருவரே உயர்ந்திருப்பாராக. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இப்பொழுதே உம்மை ஆராதிக்கிற வேளையில நாம எல்லா வியாதியின் கட்டுகள் மறைந்து போவதாக. உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற, உம்மை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில நாம ஆமென் எல்லா தடைகளும் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வல்லமை இந்த காலை நேரத்தில் நம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம் நடுவிலே ஹல்லேலூயா உயிருள்ளவராக, ஜீவிக்கின்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் உள்ள, அந்த உயிருள்ள நாமத்தை நம்ம எல்லாரும் உயர்த்தி ஆராதிப்போமாக. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரங்களை எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் நினைத்து பார்ப்போமாக. இதோ நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆராதிக்கும் பொழுது ஒன்று நினைவுக்கு வருகிறது. யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். ஆனால் அவனுக்குள்ள இருந்த, யோபுவுக்குள்ள இருந்ததான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆபிரகாம் காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்ததான இந்த யோபுவே இப்படி விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ண முடியுமானால் 2000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அந்த உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். இந்த இடத்துல நாம் கூடி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் சொன்னா ஹல்லேலூயா. அவர் உயிருள்ள தேவனாய் இருந்தபடியினால தான் இந்த இடத்துல சபை என்பது ஒன்று இருக்கிறது. நாம் எல்லாரும் கூடி வந்து கர்த்தரை ஆராதித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்படியானால் யோபுவை காட்டிலும் நாம் அதிகமாய் விசுவாசித்து சொல்ல முடியும், எங்கள் ஆண்டவர் உயிருள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இழந்ததை மீட்டு தர அவரால் கூடும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. சபையாராக சேர்ந்து முழு பலத்தோடு கூட சத்தத்தை உயர்த்தி உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவனுக்கு ஹல்லேலூயா, சதா காலங்களில் உயிருள்ளவர் ஆகிய அவருக்கு மகிமை உண்டாகும்படியாக ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, 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 ஒன்று தெரியுமா, அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நமக்குள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பிக்கை துளிர்க்கும். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண விசுவாசம் தானாக நமக்குள் பெருகும். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல பரிசுத்தம் தானாக நமக்குள் உருவாகும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அது அற்புதம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அது அதிசயம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அவருடைய நாமத்தின் வல்லமை. ஆமே, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்மை ஆட்கொண்டிருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே உயர்த்தப்படுவதாக. அவர் உயர்ந்திருப்பாராக. யோவான் சொன்னது போல் ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில நீர் உயர்த்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். சொல்லுங்க, எங்கள் ஆவி
எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகன பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சொல்றீங்களா? ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை முற்றுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருப்பீராக, உயர்த்தப்படுவீராக. உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுவீராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வாசியுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம், அதில் 8வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 3 வாரங்களும் இந்த வசனத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வேத வசனத்தில் இருக்கிறதான ஒரு அழகு, ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே வேத வசனம்தான், ஒரே வேத பகுதி தான். ஆனாலும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அந்த வேத வசனமானது நம்மோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அல்லேலூயா. இந்த வேதத்தை எத்தனை முறை நாம் படித்தாலும், அதே வேத பகுதியை எத்தனை முறை நாம் படித்தாலும், ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுதும் அந்த வேத வசனமானது, அந்த வேத பகுதியானது ஒரு புதுமையாகத்தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. மற்ற புஸ்தகத்தை போல அல்ல. வேத வசனமானது தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வேத வசனம் தான் எனக்கு தெரியுமே, இந்த வேத பகுதி தான் எனக்கு தெரியுமே என்று யார் ஒருவரும் அதை அந்த வேத பகுதியை சட்டை பண்ணுவதற்கு அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து ஆழ்ந்து நாம் படிக்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட இந்த வேத பகுதியிலிருந்து, இந்த வேத வசனத்திலிருந்து என்னோடு கூட பேசுவாராக என்று சொல்லி அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் படிப்போமையானால் நிச்சயமாக அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. ஆமென். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல, ஆமென், அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல இந்த வேத வசனமானது நம்மோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த வேத வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்தில், எல்லாவற்றையும் தாவீது இழந்து நிற்கும் பொழுது, எல்லாவற்றையும், மனைவி, பிள்ளைகள், அவனுடைய அந்த சிக்லாக்கில் இருக்கிறதன, அவன் இருக்கிறதன பட்டணத்தில் இருக்கிறதன பொருட்கள், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்து நிற்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஏபோத்தை அணிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதிலே 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தாவீது இழந்த எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். 24 மணி நேரத்திற்குள்ளாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 17வது வசனத்திலே, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் மேல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 24 மணி நேரத்திற்குள்ளாக, ஒரு நாளைக்குள்ளே அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
இல்லை காலம் எடுக்கும், இல்லை டைம் எடுக்கும், ஆமென், இல்லை நான் அந்த மாற்றத்தை காண்பதற்கு இன்னும் வருஷங்கள் எடுக்கும் என்பது அல்ல. நாம் கர்த்தரை முழுமையாய் நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆமென், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் என்று என்ன, ஆமென், ஒரு நிமிடத்திலேயே நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவராலே கூடும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தாவீது இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி பெற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுவை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். யோபு எல்லாவற்றையும் இழந்திருந்தான். ஆனால் 42வது அதிகாரத்திலே, 1வது அதிகாரத்திலே எல்லாவற்றையும் இழந்திருந்தான். 42வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் தந்தருளினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே சில இழப்புகளுக்கு ஊடாக நாம் கடந்து போனாலும் கர்த்தர் இந்த மாதத்திலே இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நம்முடைய காதுகளிலே, நம்முடைய இருதயத்திலே பதித்து கொள்ள விரும்புகிறார். நீ இழந்த எல்லாவற்றையும் நான் திருப்பி தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோபுக்கு, ஆமென், ஒருவேளை அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் சொல்றான், இந்த சாம்பலில் இருந்தும் அவர் எழுப்ப அவரால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோபு சொல்றாரு, ஆமென், அவர் என்னை கொன்று போட்டால் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பாக. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த 42வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை, ஆமென், ஸ்தோத்திர விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறார். தேவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து நின்றதான யோபுவனுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான மடங்கு எல்லாவற்றையும் திருப்பி தர, ஆமென், அவரால் கூடுமானால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் அவர் ஜீவனுள்ளவர். அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. லோத்து அன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது ஆபிரகாம் உதவி செய்தான். ஆபிரகாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆபிரகாம், ஆமென், சகல பொருட்களையும், ஆமென், லோத்துவையும், அவனுடைய சகோதரனாகிய லோத்துவையும், அவனுடைய அங்கே இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று சகல பொருட்கள், 2வது சகோதரனாகிய லோத்து, அப்படியானால் உறவு, அவனுடைய நெருக்கமான உறவு, 3வது ஸ்திரீகள், ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆத்துமாக்களை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆமென், நாம் இழந்ததான, ஆமென், பொருளாதார ஆசீர்வாதங்கள் கையை உயர்த்தி கேளுங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆமென், நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆராதனை துவக்கத்திலேயே பாஸ்டம்மா சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள அவருடைய நாமத்தினாலே, ஹல்லேலூயா, கூடும் என்பதை நாம் விசுவாசித்து, ஆமென், கையை உயர்த்தி நாம் இழந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள், நாம் இழந்த, ஆமென், சில மேன்மைகள், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், ஆமென், ஹல்லேலூயா, வருமானங்கள், இவைகள் எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, இவைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் ஓகோன்னு நான் இருந்தேன். ஆனா இப்போ என்னால் எவ்வளவு முயன்று பார்த்தோம், என்னால் முடியலை அப்படிங்கிறதான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கையை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தினாலே கேளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நான் இதை கேட்கிறேன், இதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். நான் இழந்த எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களையும் நான் திருப்பிக் கொள்வேன் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். 2வது கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இழந்ததான உறவுகள், ஹல்லேலூயா, ஆமென்,
உறவுகள், சில நேரத்தில் நம்முடைய உறவுகளை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், நம்முடைய உறவுகளை நம்ம இழந்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இழந்த உறவுகளையும் ஆமென் நான் திருப்பிக் கொள்வதற்கு, மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க போகிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்திலே வந்து இருக்கிற உங்க பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, நீங்க எந்த பாதையில கடந்து போகிறீங்க என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதுலையும் ஆமென் ஹல்லேலூயா நான் எங்க இருந்தாலும் என்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இழந்த உறவுகளையும் நான் திருப்பிக் கொள்வதற்கு, மீட்டுக் கொள்வதற்கு ஆமென் என் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம், ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஹல்லேலூயா நம்ம இழந்திருக்கிறோம். ஆமென். அழிவுக்கு நேராக இருக்கிறதன ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்வதற்கு சபைக்கு ஆண்டவர் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரையும் நாங்கள் இழந்து போக கூடாதப்பா. எல்லாரையும் ஆண்டவரே நீர் மீட்டுக் கொள்வீராகப்பா. நீர் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எங்க குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலை அப்படி ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய உறவுகள்ல இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வாக்குத்தத்தம், அந்த வார்த்தை எங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறணும் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய சபையிலே நாம் குடும்பமாய் சேர்ந்து ஆராதிக்கிற அந்த பாக்கியங்கள் அதிகமாய் பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதிருக்கிற கணவன்மார்கள், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதிருக்கிற மனைவி, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதிருக்கிற மற்ற உறவுகள், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதிருக்கிற சொந்த பந்தங்கள் ஆமென் ஹல்லேலூயா அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக, மீட்டுக் கொள்வீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இழந்த எல்லாவற்றையும் ஆபிரகாம் மீட்டுக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக இந்த நாட்களிலேயும் வருகிற நாட்களிலேயும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் வாக்கு பண்ணினபடியே தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அப்படியானால் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவராக இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்லாதவர், அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற நல்ல தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. இதில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் அது பொய் சொல்லாது. கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஆனால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். நாம் நம்பி இருக்கிறதான மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் மாறாதவர், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் மாறாதது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அதில் 9வது வசனத்தை பாருங்க. தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீது தன்னோடு கூட இருக்கிறதான 600 பேரையும், இந்த சம்பவங்கள் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாரந்தோறும் நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். தாவீது தன்னோடு கூட இருக்கிற 600 பேரையும் கூட்டிக் கொண்டு அவன் யுத்தத்திற்கென்று புறப்பட்டு போகிறான். அங்கே இருக்கிறதான எதிரியின் கூட்டம் அநேகம். ஆனாலும் தாவீது தன்னோடு கூட இருக்கிற 600 பேரையும் அழைத்து கொண்டு போகிறான். அதிலே போகிற வழியிலேயே 600ல்
200 பேர் வழியிலே நின்று போய்விட்டார்கள். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அங்கே சிலர் நின்று போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தாவீது நினைச்சிருப்பான், ஓகே நம்ம கூட 600 பேர் இருக்கிறாங்க, இவங்க அத்தனை பேரும் பராக்கிரமசாலிகள், இவர்களை வைத்து நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி ஒரு பக்கம் நினைத்திருந்தாலும் அதில் 200 பேர் பாதி வழியிலே நின்று போய்விட்டார்கள். நம்மோடு கூட டிராவல் பண்ணக்கூடியதான மனிதர்களும் இப்படிப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. யார் ஒருவரும் நம்ம கூட கடைசி வருவது இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். திருமணத்தில் பிள்ளைங்க கைப்பிடிக்கும் பொழுது ஒன்று சொல்லுவாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் அப்படின்னு சொல்லி, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை குடும்பங்களில் பாதி வழியிலேயே கைவிட்டதான எத்தனை கணவன்மார்கள் இருக்கிறாங்க, எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கடைசி மட்டும் ஆமென், நம்மை கைவிடாமல் நம்ம கூட வருகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இங்கே தாவீதோடு கூட டிராவல் பண்ணவங்க பாதி பேர் பாதி வழியிலே நின்று போய்விட்டார்கள். நாம் நம்பி இருக்கிற மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் இந்த 400 பேரும் இந்த 600 பேரும் யார் அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் அன்றைய நாட்களிலே தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 23வது அதிகாரம் 13வது வசனத்தில் 600 பேர் கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 600 பேரும் தாவீதினாலே உருவாக்கப்பட்டவர்கள், தாவீதினால் உயர்ந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 600 பேர் யாரு? கடன் பட்டவங்களாக இருந்தாங்க, ஒடுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க, கைவிடப்பட்டவங்களாக இருந்தாங்க. இவங்க ஒரு நாளில் தாவீதோடு கூட இணைந்து கொண்டார்கள். தாவீதோடு கூட இணைந்து கொண்ட நாள் முதற்கொண்டு இந்த 600 பேரும் அவர்கள் மிகுதியாய் அவர்கள் பலத்தார்கள், அவர்கள் பராக்கிரமசாலிகள் ஆனார்கள், அவர்கள் உருவாக்கப்பட்டு யுத்தத்திலே வல்லவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த தாவீதினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இத்தனை 600 பேரும். இந்த 600 பேரும் தாவீதினால் உருவாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்கள் பாதி வழியிலே நின்று போய்விட்டார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள், நம்மால் உயர்ந்தவர்கள், நம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள், நம்மிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் நம்மை விட்டு விடுவார்கள். அல்லேலூயா. மனிதர்கள் மாறுவார்கள். வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த 400 பேரும் 400 பேரில் 200 பேர் நின்று போய்விட்டார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். ஆண்டவரே, இதுவரைக்கும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார், இந்த மோசே மரித்து போனான், நான் என்ன செய்வது? தனித்து விடப்பட்ட நிலைமை. இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக ஒருத்தங்க இருந்தாங்க, இதுவரைக்கும் எனக்கு ஆதரவாக ஒருத்தங்க இருந்தாங்க, இதுவரைக்கும் எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க, இப்போ அவரும் போயிட்டாரு, நான் தனித்து விடப்பட்டவனாக நான் இருக்கிறேன், நான் என்ன செய்வது என்று சொல்லி ஆமென் தேவனுடைய சமூகத்தில் யோசுவா நிற்கும் பொழுது அங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்கிறேன், ஒரு வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிறதன மலை போன்று இருக்கிற காரியமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே உறுதுணையாக இருப்பாங்க, இவங்க என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எனக்கு துணையாகவே இருப்பாங்க, என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம நம்பி இருக்கிறதன சூழ்நிலைகளே நம்மை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. வசனம் ஆமென் உங்களுக்குள்ள
உள்ள இருதயத்துக்குள்ள நுழைகிறதா? அதற்கு இடம் கொடுக்குறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். மலைகள் விலகி போனாலும், எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் என் கர்த்தர் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் மாறாதது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதது, அவர் எனக்கு கொடுத்த தரிசனம் மாறாதது, அவர் என் மேலே வச்சிருக்கிற திட்டமும் மாறாதது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பாருங்க, ஆமென். அதே அந்த வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்குது 10வது வசனத்திலே, தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான், 200 பேர் விடாய்த்து போனபடினாலே பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். அல்லேலூயா. அப்படியானால் தடைகள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் பல வந்தாலும், பேசோர் என்கிறதான ஒரு ஆற்றை அவர்கள் கடக்க முடியாதபடிக்கு இடையிலேயே அவர்கள் நின்று போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் வழி பிரயாணத்திலே, வனாந்தர பிரயாணத்திலே இப்படித்தான் அவர்கள் போகிற வழியிலே யோர்தான் அவர்களுக்கு நடுவே பிரவாகித்து ஓடி வந்தது. யோர்தான் என்கிறதான நதி, அதை கடந்து அவர்கள் அக்கறை செல்ல முடியவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு தந்ததான வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அவர்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக அவர்கள் ஒரே இடத்துல தங்கி இருக்கிறார்கள். அதற்கு மேல அவங்களால பிரயாணப்பட முடியவில்லை. தடைகள் இருந்தது. ஆனாலும் தடைகளை தகர்த்தெறிகிற கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தடைகள் பல இருந்தாலும் தாவீதுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தின் படியாகவே தாவீது ஒரு நாளைக்குள்ளே, ஆமென், தடைகள் இருந்தாலும் அவைகளை திருப்பிக் கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், தடைகளுக்கு ஊடாக நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமாக தடைகளுக்கு ஊடாக கடந்து செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை நம்பி, அவருடைய கிருபையை சார்ந்து, ஆமென், அவருடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களாக தடைகளுக்கு ஊடாக கடந்து செல்லுங்கள். கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தான் பிரவாகித்து ஓடி வருகிறது. அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த யோர்தான் ஆற்றிலே தண்ணீர் கொஞ்சம் கூட குறையவில்லை, கரை புரண்டு ஓடி வருகிறது. ஆனால் அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். அதன்படியாக யோசுவா ஆசாரியர்களை வரிசையாக நிறுத்தி உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும்படியாக அவர்களுக்கு கட்டளையிட்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இந்த யோர்தானுக்கு ஊடாக கடந்து போக வேண்டும் என்று, ஆமென், ஆண்டவருடைய அந்த வழிநடத்துதலின்படியாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானை கடந்து போகிறார்கள். அந்த பிரவாகித்து ஓடி வருகிறதான யோர்தானிலே ஆசாரியனுடைய பாதம் பட்ட உடனே, ஆமென், அந்த யோர்தான் நதியானது அது விலகி போனது, அது குவியலாக நின்றது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். அந்த பிரச்சனைகளுக்கு நடுவே, ஆமென், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாமம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன நாமம்? சத்தமாய் சொல்லுங்க. இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை நாம் பற்றி கொண்டவர்களாக, ஆமென், ஹல்லேலூயா, தடைகளுக்கு ஊடாக நாம் கடந்து செல்லும் பொழுது அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை மாற்றி போடுகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். பலன் குறைந்து போனாலும், ஆமென், அவர்களில் இருக்கிற கொஞ்சம் பேர் அவங்க நின்றுட்டாங்க. தாவீதுக்கு இருக்கிறதான அந்த பலன் குறைந்து போனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிச்சயமாக நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தாவீதை நடத்தின ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும், தடைகள் வந்தாலும், அங்க இருக்கிறவங்க சோர்ந்து போனாலும், அங்கே தாவீதுக்கென்று கர்த்தர் ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதில் 11வது வசனத்தில், ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து
அவங்க புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகிற வழியில் மீதி இருக்கிறது இந்த 400 பேர் தான். இந்த 400 பேரை வைத்து என்ன செய்வது என்கிறதான யோசனை ஒரு பக்கம் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தாவீது அவன் கடந்து செல்கிறான். போகிற வழியிலேயே எதிரினுடைய சேனைக்குள் இருக்கிற ஒருத்தனை விட்டுட்டு போயிட்டாங்க. எதிரியின் படையில் இருக்கிற ஒருவன் மூலமாக கர்த்தர் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறார் என்பதை அந்த வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே இந்த வசனத்திலிருந்துலாம் சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்போ நான் ஒன்றை சொல்லுகிறேன். அதாவது எப்போதுமே குற்றவாளிகள் ஒரு தடயத்தை என்ன செஞ்சிருவாங்க, ஏதாவது ஒரு சின்ன தடயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அதே போல் இந்த எதிரிகள், இந்த அமலேக்கியர்கள், கொள்ளையடித்து கொண்டு போனதான இந்த அமலேக்கியர்கள் ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் அவனுக்கு முடியலை, அவனுக்கு இயலலை, அவனால் முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து இணைந்து வர முடியலைன்னு சொல்லி அவனை அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த எதிரியின் அந்த படையில் இருக்கிற ஒருத்தனை இந்த தாவீதின் கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க கண்டு தாவீதினிடத்துல கொண்டு வராங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அத்திப்பழ அடைய கொடுக்குறாங்க, வற்றலான 2 திராட்சைப்பழ குலையை கொடுக்குறாங்க. அவன் சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாக அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இவங்க கொள்ளையடிச்சிட்டு போன நாட்கள் 3 நாட்கள். அதற்குள்ளாக இவன் புறப்பட்டு வந்து தாவீது அந்த சேனைகள் அத்தனையும் முறியடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நமக்கென்று ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் புறப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஆமேன், வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டாலும் ஆமேன் கர்த்தர் ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கவில்லையா? அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்கவில்லையா? கர்த்தர் நமக்கென்று ஒரு புதிய வழியை திறந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கென்று கர்த்தர் ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். என்னுடைய ஆமென் சிந்தைக்கும் அப்பாற்பட்ட நிலைமையில் நான் ஒரு பக்கம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படித்தான் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும், இப்படித்தான் செயல்பட முடியும் என்று நான் ஒரு பக்கம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கணக்கின்படியாக அல்ல, ஆமென், என்னுடைய மனக்கணக்கின்படியாக அல்ல. கர்த்தர் என்னுடைய சிந்தைக்கும் என்னுடைய புத்திக்கும் என்னுடைய நினைவுக்கும் அப்பாற்பட்ட நிலைமையில் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஆமென் கரங்களை தட்டி அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய இயலாமைகளிலே, என்னுடைய ஆமென் குறைவுகளிலே, என்னுடைய தடைகளின் மத்தியிலேயும் அவர் செயல்பட முடியும். அப்படியே ஜப நிலைமையிலே கண்களை மூடி கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் ஆண்டவரே, எங்களால் முடியலப்பா, எங்களுக்கு ஆண்டவரே சில காரியங்களை எங்களால் செய்ய திராணி இல்லை ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அதை செய்ய எங்களுக்கு முடியும் ஆண்டவரே. மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுவோமாக. கர்த்தரை நமக்கு முன்பதாக நிறுத்தி எம்மாத்திரம், மரித்தோரை. உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகள், அதுல இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு என்னால முடியலப்பா, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே,
எனக்கு திராணி இல்லை ஆண்டவரே. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கிரகிக்க முடியாத ஆச்சரியமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய அவராலே கூடும். காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அவர் சர்வ ஞானி. ஆமேன். தாவீதினுடைய வாழ்க்கையில எல்லாமே தடைகளாக இருந்தாலும் ஆமேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவர் என்பதற்கு அடையாளமாக இங்கே சூழ்நிலைகளை கர்த்தர் திருப்புகிறார், புதிய வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்பதை நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஒன்று அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தோடு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இழந்ததை அவன் பெற்றுக்கொண்டான். இழந்ததை அவன் பெற்றுக்கொண்டான். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இழந்ததை, நீங்க எதை இழந்தீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தைரியமா சொல்லிட்டீங்களா? இப்போ மறுபடியும் கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இழந்ததையும் பெற்றுக்கொள்வீங்க, இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாததையும் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்கே நிறைவேற போகுது, இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே தான் நம்ம இருப்போம். ஆனால் ஆமென், கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதை நாம் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்ததையும் பெற்றுக்கொள்ள முடியும், இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாததையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே தாவீது எல்லாவற்றையும் அவன் இழந்திருந்தான். இழந்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். திரும்ப கொடுத்ததோடு கூட அவன் அந்த ஒரு நிறைவுக்குள் வரல. இதோடு கூட அவனுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு அல்ல. இதோடு கூட அவனுடைய வாழ்க்கையின் லக்கு முடிந்து போகவில்லை. இதோடு கூட அவனுடைய வாழ்க்கை முடிந்தது அல்ல. இதற்கு பின்பதாகவும் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற, செய்ய யோசித்திருக்கிற, செய்ய தீர்மானித்திருக்கிறதான ஒரு டெஸ்டினேஷன், ஒரு லக்கு ஒன்று உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நாம் இழந்ததை திரும்ப நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் நான் கடைசியாக நான் அடைய வேண்டியதான ஒரு நோக்கம், ஒரு லக்கு ஒன்று உண்டு. அதை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அற்ப காரியத்திற்காக நான் வாழலை. ஏதோ 10க்கும் 15க்குமாக நான் கர்த்தரை சார்ந்திருக்கல. ஆமென். ஏதோ ஆமென் மற்றவங்க பெற்றுக்கொள்ளுகிறதை போல நான் ஏதோ 5க்கும் 10க்கும் நான் அந்த உலகத்தில் வாழ்றது போல இல்லை. என் வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, வெந்ததை தின்னு விதி வந்தால் சாவோம் என்கிற நிலைமையில் ஏதோ நான் பெற்றுக்கொண்டேன்ப்பா, ஏதோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ப்பா, நல்ல வேளை நான் பிழைச்சிக்கிட்டேன், நல்ல வேளை நான் தப்பிச்சேன், நல்ல வேளை இதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு நிறைவு மாத்திரம் அல்ல. என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 30வது அதிகாரத்தோடு கூட தாவீதினுடைய அந்த டெஸ்டினேஷன், அந்த இலக்கு அவனுடைய வாழ்க்கையில் அது முடிந்து போகவில்லை. அதற்கு பின்பதாகத்தான் அவனுடைய வாழ்க்கையில், இந்த இழப்புக்கு பின்பதாகத்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமே தொடங்க ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. 31வது அதிகாரத்தில், இதற்கு அடுத்த அதிகாரத்தில் ஆமென், சவுல் ராஜா மரித்து போகிறான். அதற்கு பின்பதாக தாவீது
ஆமேன் அவனுடைய ஸ்தானத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஏனால் இதற்காகத்தான் தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டான். பாருங்க, வாசியுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம், அதிலே 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேலிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் கொம்பை தைலத்தினால நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேம் என்கிறதன ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஈசா என்கிறதன ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஈசாயினுடைய குமாரரில் ஒருவனை நான் இந்த தேசத்தில் ராஜாவாக நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன். அல்லேலூயா. 12வது வசனத்தில் நான் பார்க்கிறோம். அந்த 16வது வசனத்தில் இருக்கிற சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈசாயினுடைய குமாரர்கள் அத்தனை பேரும் இராணுவத்தில் இருக்கிறாங்க, நல்ல உயர் பதவியில் இருக்கிறாங்க. ஆனால் அதில் கடைசி பையனாக இருக்கிறதான தாவீது மட்டும் குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையிலே ஆடு மேய்க்க அனுப்பி இருந்தார்கள். அவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்கிறதையே குடும்பத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்ததனை இந்த தாவீதை ஆமேன் அழைத்து வரும்படியாக அங்கே கட்டளை இடுகிறான். 12வது வசனத்தில் பாருங்க, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறதான, கர்த்தர் செய்ய இருந்த அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த தாவீதை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைத்து இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். சகோதரர்கள் நடுவிலே, குடும்பத்திற்கு நடுவிலே, எல்லாருக்கும் முன்பதாக இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். எதற்காக? ராஜாவாக தெரிந்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவாக தெரிந்து கொள்ளும்படியாக. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அந்த அபிஷேகத்திற்கும் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்திற்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் நான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஆமேன் உணர்ந்தவர்கள் அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் எனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த சபையில், நாம் இருக்கிற இந்த கிராமத்தில், இந்த தேசத்தில் அந்த அபிஷேகத்தின் மூலமாக ஏதோ ஒன்றை செய்ய ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் அது ஏதோ வாழணுங்கிறதுக்காக அல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் ஏதோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் ஆமேன், ஹல்லேலூயா, இந்த கிராமத்தை அசைக்கணும், இந்த தேசத்தை அசைக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாக ஆமேன் அவருடைய பரிபூரணமான சித்தமும் நிறைவேறணும். ஆமேன் சொல்வோமாக. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் கண்ட ஆமேன் பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அளவே இல்லை. ஆனால் அதற்கு எல்லாவற்றும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திற்கு பின்பதாக அவன் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் அவனுக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா, அல்லேலூயா. தான் பெற்ற அபிஷேகத்தை அவன் அடக்கி வைக்காமல் அவன் அதை அப்பப்ப அனல் மூட்டிக்கொண்டே இருந்தான். தாவீது
சாமுவேல் மூலமாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அதற்கு பின்பதாக அவன் வழக்கமாக செய்யக்கூடியதான அந்த வேலைக்குத்தான் கடந்து போனான். ஆடு மேய்க்கும் வேலைக்கு கடந்து போனான். அவனுடைய வாழ்க்கை வழக்கமாகத்தான் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை வழக்கமாக இருந்தாலும் அவன் பெற்ற அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் அவனுக்குள் அதை புதுப்பித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எரிய விட தாவீது அதில் கவனமாக இருந்தான். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இவனுக்குன்னு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஈசாய் அழைக்கிறார், தாவீதை அழைத்து உன்னுடைய சகோதரர்களை போய் யுத்த களத்தில் இருக்கிறதான உன்னுடைய சகோதரர்களை நீ போய் பார்த்துட்டு வா, அவங்கள விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி ஆமேன் தன்னுடைய தகப்பனால் அனுப்பப்படுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யுத்த களத்தில் கோலியாத், பெலிஸ்திய தேசத்திலிருந்து கோலியாத் அவன் 40 நாட்கள் சவால் விட்டு கொண்டிருக்கிறான். இவன் கரெக்டாக அந்த நேரத்தில் அங்கே உள்ளே போகிறான். அங்கே நடக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறான். எல்லாருமே அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தாவீதுக்குள்ளே அந்த சம்பவத்தை வேடிக்கை பார்க்கிறதுக்கு மனசு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் போல தாவீதால இருக்க முடியவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அந்த அபிஷேகம் அவனுக்குள் செயல்பட அவன் இடம் கொடுத்தான். அந்த இடத்துல பாருங்க, தாவீது சொல்றான், வைராக்கியத்தோடு கூட நின்று இவன் கர்த்தருடைய சேனை நிந்தித்தானே, இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் சேனைக்கு முன்பதாக சவால் விட்டு கொண்டிருந்ததான அந்த கோலியாத்தை ஸ்தோத்திரம் இந்த தாவீது ஜெயித்து மேற்கொண்டான். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாகவும் நிறைய சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த தாவீது பெலிஸ்தியரிலே அநேகரை கொன்று குவிக்கிறான். எதிரியின் சேனைக்குள் புகுந்து. காரணம் என்னன்னு சொன்னா, இவனுக்குள் இருக்கிற அபிஷேகம் இவனை சும்மா இருக்க விடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை சாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்குள் கொடுத்திருக்கிற அபிஷேகம் மிகவும் பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நாம் பெற்ற அபிஷேகத்தை நம்ம மறந்து போயிடுறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் அளவு நமக்குள்ளாக செயல்படாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்குள் கொடுத்திருக்கிற அபிஷேகம் இன்றைக்கும் மகா பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக நமக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனையாக சொல்லும் பொழுது, உனக்குள் இருக்கிற ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். அப்படியானால் இந்த காலை நேரத்திலையும் ஆமேன் ஸ்தோத்திர கையை உயர்த்தி, அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியின் நிறைவை பெற்றவங்க அத்தனை பேரும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க. எனக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், எனக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் வல்லமை, எனக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த ஆவியின் பலன், ஹல்லேலூயா, அது எனக்குள் செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்குள் செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த தாவீது கிட்டத்தட்ட 14 வருடம் இந்த அபிஷேகத்தை தனக்குள் அடக்கி வைக்காமல் டெய்லியும் அதை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து ஆமென் அதை அவனுக்குள் அனல் முட்டி கொண்டே இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருந்ததான அந்த டெஸ்டினேஷன் என்ன, அந்த இலக்கு என்ன? ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு காரணம், அவன் ராஜாவாக அவன் ஏற்படுத்தப்படும்படியாகவே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படியானால் அவனுக்குள் இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் அவன் மேல் வைத்ததான அபிஷேகம், அது ராஜ அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ அபிஷேகம். நான் தான் சொன்னேன், 30வது அதிகாரத்தில் எல்லாவற்றையும் இழந்து நின்றான். அதுவரைக்கும் பிரச்சனை, போராட்டங்கள், எதிர்ப்புகள், கர்த்தர் அவனை கைவிடவில்லை. 31வது அதிகாரத்துக்கு பின்பதாக ஆமென் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் துவக்க ஆரம்பிக்கிறார். தாவீதை கர்த்தர் அந்த சிங்காசனத்தில் கொண்டு வர விரும்பி ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் அந்த சவுல் இருந்ததான அந்த சிங்காசனத்தில் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இந்த தாவீது மாறுகிறான். இப்பொழுது தாவீது செயல்பட ஆரம்பிக்கிறான், ராஜாவாக செயல்பட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா,
அல்லேலூயா. அதற்காகத்தானே கர்த்தர் இந்த தாவீதை தெரிந்து கொண்டார். ராஜா அப்படின்னு சொன்னாலே ராஜாவினுடைய கையில் என்ன உண்டு? கோல் உண்டு. சுருக்கமாக சொல்லப்போனால் ராஜாவினுடைய கைகளிலே அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கும் பயப்பட வேண்டாம், எதற்கும் தயங்க வேண்டாம், எதற்கும் கூனி குறுகி நிற்க வேண்டாம். ஆமென். ராஜாவினுடைய கைகளிலே சகல அதிகாரம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அபிஷேகம் பெற்ற அத்தனை பேருடைய ஆமென் சிரசின் மேலேயும் கைகளிலையும் ஆமென் ஸ்தோத்திரம் கால்களிலையும் ஆமென் கர்த்தர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் எதற்கு? அந்த அதிகாரம் எதற்கு? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் ஹல்லேலூயா அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியின் மேல கர்த்தர் ஒரு அதிகாரத்தை நமக்கு வைத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசின் மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம சந்திக்கக்கூடியதான பிரச்சனைகளின் மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கையையும் உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அதிகாரப்படுத்துவாராக. இன்றைக்கு கர்த்தர் என்னை அதிகாரப்படுத்துவாராக. ஆமென் ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகளில் அடி மேலே அடி வாங்கி ஆமென் அதில் கூனி குறுகி அதில் எழும்ப முடியாதபடிக்கு பலன் இல்லாதபடிக்கு நாம் நிற்கிறோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை அபிஷேகித்து ஹல்லேலூயா அந்த அபிஷேகத்தின் பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கையை உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தர் என்னை அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். கர்த்தர் என்னை அதிகாரப்படுத்துவீராக, கர்த்தர் என்னை அதிகாரப்படுத்துவீராக. யோசேப்பை கர்த்தர் அந்த எகிப்து தேசத்திலே அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். அந்த யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையையாவது காலையாவது அசைக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளிடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களிடத்தில் ஆமென் ஒரு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஒரு வல்லமை உண்டு. ஆவியின் அபிஷேகத்தை நாம் எதற்காக பெற்றிருக்கிறோம்? எதற்காக பெற்றிருக்கிறோம்? சபை நடுவில் வந்து நல்ல கையை தட்டுறதுக்கும் சத்தம் இடுவதற்குமா? இல்லை. ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நமக்குள்ளே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதன் மேலே அதிகாரம்? சத்துருவின் மேலே, சர்ப்பத்தின் மேலே. ஆமென். அல்லேலூயா. சகல வியாதிகளின் மேலே, சகல விதமான எல்லா நுகங்களையும் முறிக்கத்தக்கதாக அந்த அபிஷேகம் நமக்குள் செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? ராஜாவாக இருக்கும்படியாக உங்களையும் என்னையும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சிறியவனை குப்பையிலிருந்து எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிற ஆண்டவர் சிங்காசனத்திலே நம்மை அமர பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் இருக்கிற கிராமத்தில் நமக்கு சகல அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை தேவனுடைய வல்லமையோடு கூட தேவனுடைய பலத்தோடு கூட ஆமென் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்குள் இருக்கிற ஆமென் அபிஷேகம் அது நுகங்களை முறிக்கட்டும். எனக்குள் இருக்கிற அபிஷேகம் ஆமென் ஹல்லேலூயா அது ஆமென் எனக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை மாற்றட்டும். ஆமென். அல்லேலூயா. எனக்குள் ஒரு நாளிலே கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார். என்னை கர்த்தர் ஒரு நாளிலே அபிஷேகம் பண்ணினார். அப்படியானால் அந்த அபிஷேகம் என்னை விட்டு நீங்கி போகவில்லை.
இன்றைக்கும் அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக செயல்படுவதற்கு நாம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக செயல்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் அது ராஜரீக அபிஷேகம், அது ராஜ அபிஷேகம், அது அதிகாரத்தினாலும் வல்லமைகளினாலும் நிறைந்தது. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். தைரியமாக விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். எதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, எதை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது, யாரிடத்திலையும் கூனி குறுகி நாம் நிற்கக்கூடாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். இன்னும் சொல்ல போனால் நான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் நீங்கும். காரணம் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளது. அல்லேலூயா, ஆமேன். பிசாச துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இதை குறித்து அதிகமாய் பேசுறதுக்கு எனக்கு சமயம் இல்லை. ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆமென் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த தாவீதை அங்கே மென்ஷன் பண்ணுகிறார். தாவீதை அடையாளப்படுத்தி அங்கே பிரசங்கிக்கிறார். அவன் தீர்க்கதரிசியாக இருந்து. அல்லேலூயா. அப்படியானால் இந்த தாவீதின் மேல தீர்க்க தரிசன அபிஷேகம் அந்த முதல் நாளிலே ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் தாவீதை அபிஷேகிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியையும் கர்த்தர் தாவீதின் மேல் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று ராஜரீக அபிஷேகம், அந்த ராஜ மேன்மை ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். இரண்டாவது ஆமென் தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசியின் அபிஷேகம் அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசினா என்ன? தேவனுக்காக ஜனங்களிடத்தில் பேசும்படி அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது தன்னுடைய வாழ்நாட்களிலே ஏராளமான தீர்க்க தரிசனங்களை பாடல்களாக பாடியிருக்கிறார். சங்கீதங்களை நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக நிகழ்காலத்துக்குரியது எதிர்காலத்துக்குரியது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக பாடியிருக்கிறார். குறிப்பாக அநேக சங்கீதங்களிலே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை, நித்திய நியாயத்தீர்ப்பு எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாகவே தாவீது பாடியிருக்கிறார் என்பதை சங்கீதங்களிலே நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் ஆமென் தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒன்று அறிந்து கொள்ள முடியும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 19வது வசனம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து. அப்படியானால் இந்த முழு வேதாகமத்தையும் அங்கே யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறார், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிற வசனம். அல்லேலூயா. நாம் கைகளில் வைத்திருக்கிற இந்த வேத வசனமானது தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் வேத வசனமானது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 22வது அதிகாரம் 40வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆமென் தீர்க்க தரிசனமானது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்க தரிசனமானது இல்லாததை சொல்றது அல்ல. ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் அப்படியே சொல்லுவது.
அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நடந்தது போலவே இந்த கடைசி நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி அதில் முதலாவது சொல்லப்படுகிறது, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னா வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்பது அல்ல. ஆமென். இந்த சத்திய வசனத்தை, இந்த சத்திய வார்த்தையை, ஆமென், ஹல்லேலூயா, அதை சத்தியமாக ஜனங்களுக்கு ஆமென் வெளிப்படுத்துவது தான். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த சந்ததியும் வருங்கால சந்ததியும் வரப்போகிற சந்ததியும் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய சந்ததிகளாக வெளிப்படணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சத்தியத்தை விட்டு வழிவிலக செய்கிற ஏராளமான கூட்டம் இன்றைக்கு தேசத்தில் காணப்படுகிறது. சத்தியத்தை விட்டு வழிவிலக செய்கிறதான ஏராளமான மத போதகர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா வேத வசனத்தை இன்னைக்கு யாருமே வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு சமயம் இல்லை. ஆமென். அவங்க சொல்கிற வார்த்தையை அப்படியே நம்பி சத்தியத்தை விட்டு விலகி போகிறதான கூட்டம் ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு சத்தியத்தை அறிந்த ஒரு சந்ததிகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேற எதுவும் நம்மை ரட்சிக்காது, வேற எதுவும் நம்மை விடுதலை ஆக்காது. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த கடைசி நாட்களும் மறுபடியுமாக பழைய நாட்களுக்கு திரும்பி போகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய கைகளில் வேதம் இருந்தாலும், எல்லாருடைய வீட்டிலையும் 4-5 வேத புஸ்தகங்கள் இருந்தாலும், இந்த வேத வசனமானது யாருடைய சிந்தையிலையும் இல்லை. இந்த வேத வசனமானது யாருடைய இருதயத்திலையும் இல்லை. பிசாசு அதை எடுத்து போடுறான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து வசனத்தை கேட்குறாங்க. அதுவும் காதுக்கு இனிமையாக, செவிக்கு இனிமையான, நல்ல தேன் ஒழுகிற மாதிரியான ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு போகிறதான ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இல்லை, அவன் இந்த வேத வசனத்தை முழுமையும் வாசித்து இந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வந்து எவ்வளோதாங்க வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காண்பிக்க வேண்டுமானால் இந்த வேத வசனத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டுமே, இந்த வேத வசனத்தை நாம் உற்று பார்க்க வேண்டுமே. இன்றைக்கு நான் நடக்க வேண்டிய வழியை உம்முடைய வார்த்தையின் மூலமாக, உம்முடைய வசனத்தின் மூலமாக எனக்கு காண்பித்தருளும், எனக்கு போதித்தருளும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் தினந்தோறும் வாசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவோம்? ஆமேன். அல்லேலூயா. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்கிறதான போர்வையில் நிறைய தீர்க்க தரிசிகள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி ஆமேன் ஜனங்களை மயக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சந்ததி, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றதான ஆமேன் கர்த்தருடைய சந்ததி தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க, அதன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை கட்டப்படும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவரிடத்தில் சொல்லி பாருங்க, அதன் மூலமாக அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை அனுதினமும் வாசிப்பதற்கு நாம் நேரம் எடுக்க வேண்டும். ஒருவேளை நான் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் இல்லை, இதில் நான் குறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், இல்லை நான் டெய்லியும் வாசிக்கிறேன், என்னால் அதை சரியாக செய்ய முடியலை அப்படின்னு இருந்தாலும், வேத வசனத்தில் கையை வச்சு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். எதற்காக அபிஷேகித்திருக்கிறார்? தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வேத வசனத்தை நான் அனுதினமும் வாசிக்க, இந்த வேத வசனமாகிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை அனுதினமும் நான் வாசிக்க, ஏதோ ஒரு பகுதியை மட்டும் அல்ல ஆண்டவரே, நான்
ஒழுங்கும் கிரமமாக வேதத்தை வாசிக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். இந்த திருச்சபையானது வேத வசனத்திலே ஆமென் தேறினவர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றுவீராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசிக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது ஆமென் அநேகரை நாம் கர்த்தருக்குள்ளாக திருப்ப ஆமென் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்கிறதுல அர்த்தம் இருக்கணும். என்னால் 4 பேர் பிரயோஜனப்படணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரயோஜனப்படணும்னா என்ன அர்த்தம்? நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் வாயை தொட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அது உம்முடைய வார்த்தைகளாக இருக்கணும். அது கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருக்கணும். அது ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கணும். அநேகருடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாயிலே ஆண்டவரே உம்முடைய வேதம் வெளிப்படணும். ஆண்டவரே, இந்த வாயிலே உம்முடைய தீர்க்க தரிசனமாகிய உம்முடைய வேதம் வெளிப்படணும். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது ஆமென். இந்த தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் எப்படி செயல்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 36வது வசனம் நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 13:36 தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் யார் கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்வார்கள்? பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் யார் ஊழியம் செய்வார்கள்? யார் ஊழியம் செய்ய முடியும்? ஆசாரியர்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா. வேற யாரும் ஊழியம் செய்வதற்கு ஆமென் அனுமதி இல்லை. ஆசாரியர்கள் அதற்கான தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வார்கள். ஆனால் தாவீதை குறித்து இங்கே பார்க்கிறோம். தாவீது கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்நாட்களிலே தன்னுடைய காலத்திலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் தாவீதின் மேலே இருந்த அபிஷேகம் இது ஒரு ஆசாரிய அபிஷேகமாகவும் இருந்தது. அல்லேலூயா. ராஜ அபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மேல் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த ஆசாரிய ஊழியம் செய்ததான இந்த தாவீது எப்பெல்லாம் ஏபோத்தை அணிந்து கொள்ள முடியுமோ, எப்பொழுதெல்லாம் ஆசாரியரை அணிந்து கொள்ளக்கூடியதான சணல் நூல் வஸ்திரத்தை அணிந்து கொள்ள முடியுமோ அப்படி அணிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே அவன் பிரவேசித்தவனாக ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஊழியம் செய்கிறவனாக இருந்தான். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஆமென் ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்பது. அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்ததன் ஆசாரியருடைய காரியங்கள் என்ன? தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே உங்களையும் என்னையும் ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னு சொல்றவங்க ஆமீன் சொல்ல வேண்டாம். கர்த்தர் என்னை ஆசாரிய கூட்டமாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆமென் ஆண்டவர் நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்தின் அண்டைக்கு வரவழைத்ததான தேவன் எப்படியெல்லாம் நம்மை மாற்றி இருக்கிறாராம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் ஆசாரிய ஆமென் ஊழியம் செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமக்கவும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கவும் ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே வந்து திறப்பிலே நிற்கவும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமைகளிலே ஊழியம் செய்ய ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதான ஒரு லக்கு ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை மனதிலே பதித்து கொள்வோமாக. ஒன்று, கர்த்தர் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க, என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரத்தை செலுத்த, ஹல்லேலூயா, ஆமென், சகல அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தி எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக ஆண்டவருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா, 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 ஆமென். எல்லாவற்றின் மேலேயும் அதிகாரம் செலுத்துவதற்கு சகல அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார். என்னை ராஜாவாக என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என்னை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? கர்த்தருடைய வாயாக இருந்து நான் செயல்பட வேண்டும். ஆமென். நான் என்னுடைய சுய பலத்தினாலே அல்ல, என்னுடைய சுய யோசனையினாலே அல்ல, ஆமென், ஹல்லேலூயா, என்னுடைய சொந்த அறிவினாலே அல்ல, நான் கர்த்தருடைய பலத்தினாலே அவருடைய வாயாக இருந்து நான் செயல்பட வேண்டும். தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், ஹல்லேலூயா, என் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். என்னை தீர்க்கதரிசியாகவே என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நாம் மாற முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். கடைசியாக என்னை ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக, என்னை ஆசாரியனாக என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், ஹல்லேலூயா, இவனுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை கர்த்தர் செயல்படுத்தினார். ஆமென். இதற்காகவே தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஹல்லேலூயா, அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அபிஷேகத்தை பெறாதவங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க, ஆண்டவரே அந்த அபிஷேகம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியலப்பா, எங்களை ஒரு விசையாய் ஆண்டவர் உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆவியினால் அபிஷேகிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு தாகத்தோடு கூட நீங்க கேளுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக காத்திருங்க. ஆமென். அபிஷேகத்தை பெற்றவங்க இன்னும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில், ஹல்லேலூயா, காத்திருக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை, ஹல்லேலூயா, பிரகாசிக்க பண்ணுவா. கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அவன் இழந்தான், உண்மைதான். ஆனால் இழந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தர் அதற்கு தேவையான வழியை உண்டு பண்ணினார். மீட்டுக் கொள்வதற்கு அதற்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுத்தார். மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தர் அதற்கு தேவையான சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலையும் இந்த வார்த்தையை அழுத்தமாக ஒன்றை பதிக்க விரும்புகிறேன். நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் நம்ம எதை இழந்தோமோ இல்லையோ, ஆமென், கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கையை, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை, ஆமென், நம்ம இழந்துடக்கூடாது. ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம இழந்துடக்கூடாது. கையை உயர்த்தி, ஹல்லேலூயா, கிருபையை நம்ம இழந்துடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. தாவீது சவுல் இழந்துட்டான் பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை அப்படியே இழந்துட்டான். தாவீது அதை பற்றி கொண்டான். தாவீது அதை பிடித்து கொண்டான். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணாரு, சவுலை விட்டு நான் அந்த கிருபை விளக்கினது போல நான் உன்னை விட்டு நான் விளக்க மாட்டேன்னு சொல்லி கையை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எதை இழந்தாலும் உங்கள் கிருபையை மட்டும் நாங்கள் இழந்துட மாட்டோம்ப்பா. நாங்கள் எதை இழந்தாலும் உங்கள் அபிஷேகத்தை நாங்கள் இழந்துட மாட்டோம். அதை நாங்கள் புதுப்பித்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அதை நிறைவாய் தருவீராகப்பா.
ஓ ஹல்லேலூயா. இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்கள், இழந்து போன அந்த அபிஷேகம், இழந்து போன அந்த கிருபை, இழந்து போன அந்த ஆவியின் வல்லமை, இழந்து போன அந்த ஆவியின் வரங்கள் திரும்பவும் ஆண்டவரே எங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. இப்பொழுதே இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர். அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. தேசத்தை கலக்கிட இதனை தாருமே, தேசத்தை கலக்கிட இறப்பிலே நின்றிட தினமின் மேல் வாருமே, இறப்பிலே நின்றிட தினமின் மேல் வாருமே. அபிஷேகன் அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகன் அனல் மூட்டும் தேவா, ஓ அபிஷேகநாதா, ஆருயிர் அன்பரே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை, வல்லமை வல்லமை என்னை அனலாக்கிடோ, வல்லமை என்னை அபிஷேகியோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ, வல்லமை வல்லமை என்னை அபிஷேகியோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை, ஆவியே என்னை அபிஷேகியும். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஒரு 2 நிமிடம் எல்லாரும் ஆவியில நிறைந்து, ஆமென் ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க, ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்த அந்த பாஷைகளை பேசி ஆவியில நிறைந்து, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை நீங்க அனல் மூட்டி எரிய விடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. பெற்றுக் கொள்ளாதவர்கள் தாகத்தோடு கூட, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் நிறைவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள் இருக்கிறதான அந்த பலவீனங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள் முற்றிலுமாக நீங்கி போக, ஆமென் ஹல்லேலூயா, நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும், நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நீர் நியமித்த காரியத்தை நாங்கள் செய்து முடிக்கணும், எங்க வாழ்க்கையில நீர் நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஆண்டவர் உம்முடைய பரிபூரணமான சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகரனந்தரர பபகதரனந்தரர பபபா துரனந்தரர பகதரனந்தரர பா சகதரனந்தரர பா. எல்லாரும் கரங்களை தட்டி முழுபலத்தோடு கூட, முழுபலத்தோடு கூட ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் புது எண்ணெய் அபிஷேகத்தினாலே நம்மை ஒவ்வொருவரை நிரப்புவாராக, நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்வாராக.
இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா புதிய கிருபைகளை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. புதிய வரங்களை கர்த்தர் நமக்குள்ளாக பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா அந்த அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் நமக்குள் அதிகரிப்பாராக. ஹல்லேலூயா நாம் மறந்துடக்கூடாது. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அது ராஜரீக அபிஷேகம். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அது தீர்க்க தரிசன அபிஷேகம். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அது ஆசாரிய அபிஷேகம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். எங்களுடைய சபை ஆவியிலே களிகூறணும். ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையில் நாங்கள் ஒரு புதுமையை காணணும். ஹல்லேலூயா. நாங்கள் எங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியதான நாங்கள் சாதிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. எங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதான ஒரு காரியங்கள் உண்டு, லக்கு உண்டு. ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாழ தேவையான வசதிகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்முடைய குறைவுகளிலே கர்த்தர் உதவி செய்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். நம்முடைய இழப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சரிப்படுத்துகிறார். அதற்கு விசுவாசம் தேவை. ஆனால் அதற்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அந்த அபிஷேகம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் செயல்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவீராக. தொடர்ந்து வீடுகளிலே ஜெபம் பண்ணுங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எங்கள் சர்வ வல்லமையில பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க உட்கொள்ள நீர் எங்களுக்கு தந்த நல்ல இந்த தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய ஆவியினால நீர் நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பயன்படுத்தி அருளுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அசாத்தியமான காரியங்களை செய்யும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களப்பா. நாங்கள் சாதாரணமானவர்கள். ஆனால் ஆண்டவர் நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் அது நுகங்களை முறிக்கும். அது மகத்துவமான காரியங்களை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திர ஹல்லேலூயா. அவைகளை ஆண்டவரே செய்வதற்கு எங்களை நீர் பலப்படுத்துவீராக. சிம்சன் கேட்டது போல இந்த ஒரு விஷயம் உடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் பலனடைந்து நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக நிற்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தார். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை கூட இருப்பதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக.